ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக முதலமைச்சர் விஜய் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். நீர்வளத்துறை அமைச்சர் ஆனந்த், பொதுப்பணித்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா மற்றும் அதிகாரிகள் இந்த ஆலோசனையில் பங்கேற்றிருக்கின்றனர். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக முதலமைச்சர் விஜய் அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளுடன் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். விவரங்களோடு செய்தியாளர் சந்தானம் இணைந்திருக்கிறார். சந்தானம், தற்போது இந்த ஆலோசனையில என்ன விவாதிக்கப்படுகிறது? விவரம். பாலா, கர்நாடகாவினுடைய துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய டி.கே. சிவகுமார் 2 நாட்களுக்கு முன்பு காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்டுவதை எதிர்க்கும் உரிமை தமிழ்நாட்டிற்கு இல்லை என்று தெரிவித்திருந்தார். அதே போன்று விரைவில் இது தொடர்பான ஒரு விரிவான புதிய திட்டத்தை மத்திய அரசிடம் ஒப்படைக்க இருப்பதாகவும் அவர் தெரிவித்திருந்தார். இதனை கண்டித்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் அனைத்துமே அறிக்கை வெளியிட்டிருந்தாங்க. குறிப்பாக காவிரி நீரை நம்பி டெல்டா விவசாயிகள் பெரிய அளவு நம்பியிருக்கிறார்கள். அதே போன்று பார்த்தோன்னா காவிரி ஆறு செல்லக்கூடிய மாநிலங்கள் அனுமதி இல்லாமல் அணை கட்டுவதற்கு அனுமதி இல்லை என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்திருந்தாலும் கூட தற்போது காவிரி இதே மேகதாது அணை கட்டப்படும் என்று டி.கே. சிவகுமார் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில அடுத்த கட்ட விவகாரம் தொடர்பாக தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர், நீர்வளத்துறை அமைச்சர் ஆனந்த், அதே போன்று பொதுப்பணித்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா மற்றும் துறை சார்ந்த அதிகாரிகளுடன் ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். நீண்ட காலமாக தமிழகத்துக்கும் கர்நாடகம் இடையே இந்த காவிரி பிரச்சனை தொடர்பாக நீண்ட காலமாக பிரச்சனை நீடித்து வருகிறது. பல்வேறு தீர்ப்புகள் இதற்காக ஆணையம் அமைக்கப்பட்டு தமிழகத்திற்கு தேவையான நீர் எவ்வளவு வழங்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பு அளித்திருந்தாலும் கூட தற்போது வரை அதை முறையாக பின்பற்றுவதில் பெரிய சிக்கல் ஏற்பட்டு வருகிறது. இந்த நிலையில மேகதாதுல அணை கட்டுவதற்கு கர்நாடக அரசு மிக தீவிரம் காட்டி வரக்கூடிய நிலையில தமிழக அரசு சார்பில் என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்பது குறித்து தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். முதல் கூட்டமாக தற்போது இந்த ஆலோசனை கூட்டம் தொடங்கி இருக்கிறது. இதனைத் தொடர்ந்து சட்ட ஒழுங்கு தொடர்பான ஆலோசனை கூட்டத்தில் விஜய் ஈடுபட்டிருக்கிறார். தற்போது கர்நாடகாவுடைய துணை முதலமைச்சர் டி.கே. சிவகுமாருடைய கருத்து, அதே போன்று உச்சநீதிமன்றத்தில் ஏற்கனவே அளிக்கப்பட்ட தீர்ப்புக்கு எதிராக மனு தாக்கல் செய்தது தள்ளுபடி ஆகியிருக்கூடிய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் தொடர்பாக விஜய் இந்த ஆலோசனை செய்கிறார். மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக முதலமைச்சர் விஜய் அதிகாரிகள் மற்றும் அமைச்சர்களுடன் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி சந்தானகுமார். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.